ஃப்ரெண்ட்ஸ் பெகின் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காண்டி போயிட்டுருக்காங்க. ஸ்ரீலங்காண்டி ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டு இருக்கிறேங்க. மேகாலயா முடிஞ்சு அசாம் பார்டர் என்ட்ரி ஆக போகிறாங்க. ஒரு 5-6 கிலோமீட்டரில் பார்டர் வரப்போகுது. அசாம் பார்டரு மேகாலயா பார்டர் முடிஞ்சு வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம லோடு இறக்குற பாயிண்ட் தாங்க 40 கிலோமீட்டர் தாங்க. போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆயிரும். ஃபுல்லாக ஹில்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். நம்ம அப்படியே ஆடியோ யூஸ் போயிட்டு அப்படியே பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேகாலயா வந்து அசாம் பார்டர் என்ட்ரி ஆக போகிறாங்க. மேகாலயா பார்டரு இதெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். பட் ஆடியன்ஸ் போகிற வழி மாதிரி எப்படி இருக்குது சொல்லிட்டு இதுதான் ஆடியன்ஸ் போகிற வழி. அப்படியே போகணும். 6 கிலோமீட்டர் உள்ள பக்கமாக உள்ளே போடுங்க. இந்த பக்கம் வந்து ஆடியோ பீஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது லெஃப்ட் சைடில். அது ரோட்டு மாதிரியே இருக்கும், பைபாஸ் ரோட்டு மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் வர பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர ஆடியோ பீஸ் உள்ளே இருக்குது. சின்ன ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ ஆஃபீஸ் வந்தாச்சுங்க. நம்ம டிரைவர் நான் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் கொண்டு போயிட்டு என்ட்ரி வர்றதுக்கு போயிருக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா இடம் போடுவாங்க. இடம் மிஸ் மேலே தான் நின்றுருக்குறோம். கண்ணாடி வரது தெரியும் சைடில் முன்னாடியே தான். அவர் வந்துட்டாருங்க. அவர் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். இதாங்க அவுட்ருங்க. அந்த பக்கம் பைபாஸுங்க. வண்டியில் போச்சு பார்த்தீங்களா? வண்டியில் போகுது பார்த்தீங்கன்னா அது வந்து பைபாஸு. இது அவுட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் இருக்குங்க. வந்துட்டேங்க நைட்டு லோடு இருக்கிற பக்கம் வந்து ஒரு 7 மணிக்கு வந்தேங்க. வந்து நைட் லோடே இறக்கலிங்க. இப்போ மதியம் மணி 9 வெடிஞ்சிருச்சு. நல்லா தூங்கிட்டேங்க. இப்போ எங்களை அப்படியே ரயில்வே ட்ராக் பக்கம் நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்ற டிரைவரில் கேட்டேன். ஃபோனை இறக்கி விட்ருவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இருங்க காட்டுறேன் உங்களுக்கு.
இதை பாருங்கள் எத்தனை அடி நிற்கிதுன்ட்டு. இது உங்களுக்கு நான் திருப்பி காட்டுறேன் கேமராவை, அது நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வண்டிக்கு பின்னாடி 1 2 3 4 5 வண்டி நிற்கிது. அது பின்ன அங்கே லாஸ்ட்டில் ஒரு 4-5 வண்டி நிற்கிதுங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்புனா இங்கே பாருங்கள் எத்தனை அடி நிற்கிது பாருங்கள். சும்மா ஒரு காலையில் அப்படியே சும்மா என்னதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 வண்டி பக்கம் நின்றுடுச்சு முன்னாடி நம்மளுக்கு. இல்லை எப்போ இறக்கிடுவாங்க தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த லோக்கல் ஏற்றிட்டு வந்த வாடகைக்கு இப்போ எம்டியாக வந்துக்கலாம் போல தெரியுது. எப்போ உள்ளிட்டு இறக்குறாங்க தெரிய மாட்டேங்குதுங்க. இறக்க ஆரம்பித்தா 10 நிமிஷத்தில் இறக்கிடுவாங்களாமாங்க. அப்படியே தூக்கி விட்றதான் சொன்னாங்க. ரேக்கில் விட்டு வண்டி மேலே தூக்கி ரோடு கொட்டிடுவாங்களாமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சுங்க. என்ட்ரி போட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வண்டி நிற்கிது. முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 வண்டி நிற்கிதுங்க. அதெல்லாம் லைன் படி தான் இறக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வண்டிக்குன்னு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. உள்ளே வந்து 2 மணி நேரம் ஆச்சுங்க. வண்டியில் கொட்டிடுறாங்க பார்த்தீங்களா மண். இதே மாதிரி நம்ம வண்டியிலே இருக்குதுங்க. அதே தான் இங்கேயும் கொட்டி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக மலை மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு ஒரு 7 மணி பக்கம் வந்தோம். வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஆல்ட்டு. நேற்று நைட்டு ஆல்ட்டு, இன்றைக்கி ஆல்ட்டு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு 12 மணி ஆகுதுங்க. வண்டியெல்லாம் லைனாக நிற்கிது. எப்போ இறக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 வண்டி நிற்கிதுங்க. சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஃபுல்லாங்க. நமக்கு எப்போ இறக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த லோடு ஏற்றுனதுக்கு ஏற்றாவே இருந்துக்கலாம் போல தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்திங்கன்னா 4 ஆகுதுங்க. விடியக்கால் 4 மணி. வண்டி பில்லை வச்சுட்டு உட்காந்துக்கிறோம். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இருக்குது. நம்ம இறக்க போகிறோம். இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுன்ட்டுங்களாம்மா. சரி, தூக்கத்துக்கு வளர்றேங்க. இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுங்களாம்மா இறக்கி முடிக்கிறதுக்கு. லோடு மிஷின் ஏதாவது ரிப்பேருங்களாம்மா தூக்குறது. நிறைய வண்டி தூக்கி தான் இருக்கிறாங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்கள், பின்னாடி இருக்குது. அப்படி கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் உடலை இறக்கி முடிச்சாச்சுங்க. காட்டிட்டு போய் பார்த்துருப்பீங்க. இறக்கி முடிச்சா நல்லா மழைங்க. மழை பிடிச்சி ஊற்றிட்டு இருக்குது. அப்படியே காட்டிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே போட்டு அப்படியே ரிசீட் வாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. வண்டி வந்து பார்க்கிங்கில் போட சொல்லிட்டாங்க. இது ஒரு 230 ஷார்ட்டேஜ் வருதுங்களாமா. நாங்கள் ஏன்னா 250 கிலோமீட்டர் அந்த பக்கம், 200 கிலோமீட்டர் அந்த பக்கம் லோடு ஏற்றுறோம். இந்த வேபரிச்சு அந்த வேபரிச்சுக்கு டிஃப்ரெண்ட் வரும். நிறுத்தி வச்சிட்டோம். அதுக்கு மழைங்க. நாங்கள் லோடு இறக்கி முடிச்சு நல்லா மழை. பரவாயில்ல, லோடு போய் அவுத்து வச்சுருந்தோம். மழை வந்திருந்தால் போச்சு, மற்ற லோடு எல்லாம் நனைஞ்சிருக்கும். பரவாயில்ல, கரெக்டாக லோடு இறக்கி முடிக்கிறோம். மழை ஊற்றிருச்சு. சரி, பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மரபாடி இல்லைங்க. உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். மரம் அந்த மழை வந்ததுக்கு அதுக்கே நனைஞ்சு வெயிட் ஏறி இருக்கும். மழை நின்னதுக்கப்புறம் இடம் போகலாங்கிறாங்க. போய் மழை பிடிச்சி ஃபுல்லாக ஊற்றும் போல தெரியுது. கவாட்டி ஃபுல்லாமல் வெளிச்சம் இன்றைக்கெல்லாம் வெளிச்சம் வரக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறது தெரியலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. நிறைய அடுத்து போய் பங்க்கில் எங்கேயாச்சும் டீசல் அடிப்போம். டீசல் அடிச்சுட்டு இங்கே படுக்க வேண்டியதான். அடுத்த லோடு என்னன்ட்டுலாம் இன்னும் ஒன்று சொல்லிங்க. அதை வர வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ சீக்கிரம் போகிறோம். ஓகேங்களா? சீக்கிரம்